Hello friends, welcome back to priyavijaykitchen. நான் பிரியா பேசுறேன். இன்னைக்கு கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சளியோ இருமலோ இருக்கும்போது கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா சளி சீக்கிரமா கரைஞ்சிடும். அதோட நம்ம உடல்ல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பையும் கரைச்சிடும். இளைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி priyavijaykitchen நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. 2-3 முறையில கொள்ளு ரசம் வைக்கலாம். இன்னைக்கு நான் காட்ட போறது ஒரு வகை. முதல் நாளே கொள்ளு நல்லா ஊற போட்டு வச்சிரலாம். நான் இங்க இந்த சின்ன டம்ளருக்கு 3/4 டம்ளர் ஊற போட போறேன். நல்லா ஒரு நாள் இரவு முழுசா ஊறட்டும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. முதல் நாளே கொள்ளை ஊற போட்டு வச்சு செஞ்சோம்னா அதிகப்படியான சத்து கிடைக்கும். இப்போ இதை வேக போட்டு எடுத்துடலாம். இதுக்கிடையில் ஒரு கையளவு சின்ன வெங்காயத்தை தட்டி வச்சுக்கலாம். கூடவே ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு லெமன் சைஸ் புளி அதையும் ஊற போட்டு வச்சிடலாம். அடுத்து 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், ரெண்டையும் 1-2 தட்டி வச்சுக்கலாம். கொள்ளு நல்லா வெந்துருச்சு. ஒரு விசில் வரையும் ஸ்லோ பண்ணி ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்தா சரியா வரும். இப்போ தண்ணியை மட்டும் தனியாக வடிகட்டி வச்சிடலாம். அப்புறம் இதிலிருந்து ஒரு கரண்டி அளவுக்கு வேக வச்ச கொள்ளை நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் மல்லி விதை, 1 டீஸ்பூன் சீரகம், இந்த ரெண்டும் ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்கியதும் தட்டி வச்சிருக்கிற பூண்டில் பாதியை மட்டும் சேர்த்துக்கலாம். பூண்டு வதங்கையும் ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், தட்டிய சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், காரம் ஜாஸ்தியாக வேணும்னா போட்டுக்கலாம். அடுத்து ஒரு காய்ந்த மிளகாய், மீதமுள்ள பூண்டு, 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். வெங்காயம் பொன்னிறமாக ஆன உடனேயே கொள்ளு தண்ணியை சேர்த்துடலாம். கூடவே மசிச்சு வச்ச கொள்ளு, மீதமுள்ள முழு கொள்ளையும் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு நான் சேர்த்துக்கிறேன். மல்லியமும் சீரகத்தையும் அரைச்சிட்டு இதோட சேர்த்துடலாம். அடுத்து 1-2 தட்டுன மிளகும் சீரகமும். புளி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு கொதி விட்டுறலாம். இப்போ கரைச்ச புளியை சேர்த்துடலாம். நுரக்கூடி வரப்போகுது. உப்பு போட்டு மல்லி இலையும் போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், சத்தான கொள்ளு ரசம் ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.